நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப எனக்கு சேஞ்சஸ் கொடுத்த ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் தான். இது பார்த்திங்கன்னா, காலையில வந்து இப்போ நான் ஒரு 6:00 எந்திரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5:45க்கு நான் வந்து எந்திரிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நிறைய டைம் இருக்கிற மாரியும், ரிலாக்ஸாக வந்து போகிற மாரி இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா நாட்கள்லையுமே வந்து இந்த மாரி சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லலை. நானே இப்போ பசங்களுக்கு லீவுனா, இன்றைக்கி கொஞ்சம் காலையில் எந்திரிக்கிற வேலை இருக்காது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன். ஆனால் மேக்ஸிமம் நிறைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொஞ்சம் ஒரு அலாரம் வைக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே அலாரம் வச்சு பாருங்களேன். உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய டைம் கிடைக்கிற மாரியும் இருக்கும். எந்திரிச்சோனே பரபரப்பாக எல்லா வேலையும் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணுற மாரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ஹேபிட் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி செய்கிறது. வடிவேல் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சமைக்கிறதுலேருந்து வெளியில் போகிறதுலேருந்து நம்ம காசை செலவு பண்ணுறது, அதுக்கப்புறம் சேமிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு ஒரு சின்னதாக ரூ. 1 மிட்டாய் வாங்கினாலும் சரி, அதை வந்து எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா, நிறைய டென்ஷன் குறையும். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். அது வந்து ஒரு மீல் பிளானில் நம்ம வாரத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறோன்னு ஒரு மீல் பிளான் எழுதுறதுலேருந்து, நம்ம பசங்களுக்கு இந்த டைமில் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுலேருந்து, இது மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இன்னும் வந்து எல்லா வேலையுமே ஒரு ஆள் முடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக நம்ம வந்து மேற்பார்வை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அல்லது வேலைக்கு போகிற உமனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீல் பிளான் கண்டிப்பாக எழுதி வச்சு பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு வேலையில் குறையிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு வீட்டுக்கு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு நகை, இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எது வாங்கினாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி காசு போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செலவு கம்மியாகும்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து புரிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப மலிவானதாவோ வந்து வாங்குறதே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு நைட்டி வந்து வாங்கினேன். ஒரு ரூ. 200 ரூ. 300க்குள்ளே வாங்கினேன். அந்த நைட்டி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கலர்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிருச்சு. ஆனால் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின நைட்டி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூட கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் இன்னும் அப்படியே இருக்குது. அதை வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி காசு கம்மியானது வாங்கக்கூடாது, இதுக்கு இந்த பிராண்டில் இந்த மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்து வாங்குறது. இப்போ நான் வந்து நைட்டி எந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன், எங்கே வாங்குகிறேன் அப்படின்ற வீடியோ வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் எந்த மாதிரி நான் வந்து வாங்குவேன்றதை நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி